ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி லார்ஜ் சாம்பரை வந்து ஸ்மால் சாம்பர் கட்டரை வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபினிஷிங்காக மட்டும்தான். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஸ்லோப் ஆங்கிள் எவ்வளோன்றதை பார்த்துக்கணும். நான் வந்து அனலைஸில் போயிட்டு டைனமிக்கில் வந்து பார்க்குறேன். இதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டூல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துக்கணும். நான் வந்து இங்கே வந்து ஒரு 15 mm டூல் யூஸ் பண்ண போகிறேன். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணாலும் இதான் கான்செப்ட்டு. நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ரேடியஸுக்கு இங்கே வந்து ஒரு கர்வ் கிரியேட் பண்ணி அதை ஆஃப்செட் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து 15 mm டூல் யூஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த பக்கம் ஆஃப்செட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, இங்கே தான் வயர் ஃப்ரேம் போய்க்கலாம். ஆஃப்செட் இந்த பக்கம் இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ 15 mm 7.5க்கு நான் ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மூவ் கொடுத்தாலும் மூவ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்டூர் வச்சு தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா ரைட் கிளிக், மில் டூல் பாத், கான்டூர். நான் வந்து இதில் வயர் ஃப்ரேம் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. டூலில் வந்து ரைட் கிளிக், கிரியேட் நியூ டூல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பர் மில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன சைஸ் அப்படின்னா 15 mm. டிப்பு வந்து 0 தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக கட் பேராமீட்டரில் போயிட்டு கம்ப்யூட்டரே வச்சுக்கலாம். நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே டெப்த் ஆஃப் கட்டில் போயிட்டு எவ்வளோ டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்க போகிறீங்க ஒவ்வொரு பாஸுக்கும் அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்குங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இந்த பேஜில் கீப் டூல் டவுன் தேவையில்லை, ரிட்ராக்ஷனை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. லீடிங் லீட் அவுட்டு வேணும்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே டேஞ்சன் மட்டும் சும்மா கொடுத்துக்கிறேன். ஒரு 5 mm கொடுத்துக்கிறேன். பிரேக் த்ரூவில் எதுவும் தேவையில்லை, மல்டிபாஸ் தேவையில்லை. லிங்கின் பேராமீட்டர் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெப்த் கட்டில் வந்து டேப்பர் வால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே அந்த ஆங்கிள் எவ்வளோ பார்த்தோம், 45 டிகிரி பார்த்தோம். அந்த 45ன்றதை நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு அப்புறம் லிங்கின் பேராமீட்டரில் போயிட்டு நீங்கள் இதில் எல்லாமே அப்சல்யூட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் பிளேனில் நான் 3 கொடுத்துக்கிறேன். டெப்த் வந்து எவ்வளோனா இந்த இடம் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. கட் பேராமீட்டரில் வந்து ரைட்னு வச்சுக்கிறேன். ரைட்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்போ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரைட் சைடு வியூ வச்சு பார்த்தோம்னா நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். இது நம்ம 3Dயில் ஓட்டி காட்டலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு மாஸ்டர்கேமே அதுவே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நம்ம வந்து வேறு ஏதாவது 3D டூல் பார்த்தோ எதுவும் போட தேவையில்லை. இந்த 2Dலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோப்பான ஏரியாவுக்கு வந்து சாம்பர் டூல் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.